பெரியவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை, உடம்பு சரியில்லை. அப்புறம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் என்னால் பண்ண முடியல. ஓகே, ஐம் சாரி. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் நான் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டு வந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே செய்யணும், நிறைய அவங்களும் அவங்களுடைய குறைகள் எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த பதிவை போடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் வாட்டர் போதும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். தண்ணி அப்படிங்கிறது ஒரு ஒரு தாய், நமக்கு அது ஒரு யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கிட்ட நீங்கள் பேசி, அதுக்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணி, அதுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தண்ணியை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் ஆக்காத, தண்ணியை பார்த்து செலவு பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் எனக்கு இந்த ட்ரைனிங்கில் புரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஆத்தர் ஹிடன் பவர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு மசாரோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, தண்ணி வச்சுட்டு நீங்கள் திட்டுறீங்க, தண்ணி வச்சுட்டு நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். இதே ஒரு தண்ணி வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, எமோஷ்னலாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ நோய்கள் இருந்தால் கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய மாலிகுல்ஸ் அது எந்த இடத்துக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடியது தண்ணி. அப்போ தண்ணியால் எல்லா விதமான சக்திகளையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் முக்கால்வாசி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் ஐ லவ் யூன்னு எழுதிடுங்க. அதில் இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிடுங்க. இன்னொரு கண்ணாடி டம்ளரில் ஐ ஹேட் யூன்னு எழுதி ஒட்டி ஒரு நாள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, உங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. என்ன மாற்றம் நிகழுதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஐ லவ் யூ எழுதினதுக்கும் ஐ ஹேட் யூ எழுதினதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, வாட்டர் கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இது என்னுடைய கோச் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய ஃப்ரெண்டு, அவர் காலையில் ஜாகிங் போவாராம். அப்போ அவருடைய ஃப்ரெண்டை சொல்லியிருக்கார். அவர் ரிட்டையர்ட் பர்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மார்வாடி சொல்லி கொடுத்தாங்க. காலையில் 3லேருந்து 3:30க்குள்ளார அவங்க எல்லாருமே எந்திரிச்சிருவாங்களாம். காலையில் எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு தண்ணியை வச்சுட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்களாம். என்னுடைய உள்ள தூய்மைக்கும் என்னுடைய உடல் தூய்மைக்கும் காரணமான தண்ணீருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்கு நன்றி, தண்ணிக்கு நன்றின்னு சொல்லுவாங்களாம். தினமும் ஒரு 100 நன்றியாவது அந்த தண்ணிக்கு சொல்லுவாங்களாம். எந்த வேலை நான் செய்யணும்னாலும் உன்னுடைய துணை இல்லாமல் என்னால் செய்ய முடியாது, அதனால் உன்னுடைய துணைக்கு நன்றி. நான் காரிய வெற்றி பெறுவதற்கு நீதான் சாட்சி அப்படின்ட்டு அது எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு காரணமான உனக்கு நன்றி, எனக்கு மேலும் மேலும் செல்வத்தை நீ கொடுத்து கொண்டே இருப்பதற்கு நன்றின்னு சொல்லி அந்த தண்ணியை வச்சு ப்ரே பண்ணுவாங்களாம். அந்த தண்ணியை எல்லாரும் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றிடுவாங்களாம். வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்களாம். நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடுமா. வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துமா தண்ணி. அவ்வளோ சக்தி வாய்ந்ததான் தண்ணீர். நமக்கு தெரியாமல் இன்றைக்கி தண்ணியை காசுக்கு விற்கிறாங்க, தண்ணியை தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அடிச்சுக்கிறாங்க. அந்த தண்ணிக்கு தண்ணி சாப்பிடணும் அப்படின்னா உட்கார்ந்து தான் தண்ணி சாப்பிடணுமா. தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாதான். தண்ணி கடகடன்னு குடிக்கக்கூடாதான். தண்ணியை ரசித்து ருசித்து மென்று முழுங்குற மாதிரி சாப்பிடணுமா. அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே சாப்பிட்ணுமா. அதுக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ, எனக்கு இன்றைக்கி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கொண்டு கொடுக்குமா. தண்ணீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தண்ணி அந்த தஞ்சாவூர் கிட்ட ஒரு ப்ராக்டிஸே பண்ணியிருக்காங்களா அந்த தண்ணியை வச்சு. அப்போது காவேரியில் வெள்ளம் அங்கே வரைக்கும் அந்த தஞ்சாவூர் அதை தாண்டி வரைக்கும் தண்ணி வந்துச்சான் இந்த காவேரியில். நிறைய சொல்கிறாங்க. அந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சக்தி மறைஞ்சிருக்கு, ஹிடன் பவர். அதுக்கு அலாதி சக்தி உண்டு. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவ்வளவையுமே இந்த வாட்டர் ப்ரேயர் மூலமாக உங்களால் பெற முடியும்.
அது வந்து ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது 5 மணிக்குள்ளார செஞ்சுருங்க. 4லேருந்து 5 மணிக்குள்ளார எந்திரிச்சிடுங்க. குளிக்கிறவங்க குளிங்க, இல்லையா பல்லு விளக்கிடுங்க. ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்குங்க. இந்த பாத்திரம் பஞ்ச பாத்திரத்தில் வைக்கணுமா அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம எவர் சில்வர் பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்குங்க. உங்களுடைய ஆசைகளை தண்ணிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது கொடுத்த மாதிரி நன்றி சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கிட்ட எனக்கு வீடு கொடுத்ததற்கு நன்றி, நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நன்றி, நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி, நான் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நன்றி, எனக்கு அவ்வளவு உறவுகளும் திரும்ப கிடைத்ததற்கு நன்றி, நான் பேர் புகழோடு இருப்பதற்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். அந்த தண்ணி எல்லா செல்வங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது நிச்சயம். ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.